ஒரு உண்மையான தலைவனோட உயிரிழப்பு கூட மக்களோட பொதுப்பணிக்காகத்தான் இருக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படி அவரோட உயிரிழப்பை மக்களோட பொதுப்பணிக்காக விட்டுட்டு போன ஒரு தலைவனோட ஏர் கிராஷை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஃப்ளை தமிழா. Jan 28, 2026 ஒரு வழக்கமான புதன்கிழமையாக தான் இருந்துச்சு. மும்பை சத்ரபதி சிவாஜி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் காலையில் ஒரு 7:30 AM ரெகுலராக டொமஸ்டிக் ஹால் போகிற ஃப்ளைட்ஸோட டிராஃபிக்கில் அண்ட் லாங் ஹால் போகிற ஃப்ளைட்ஸும் நிறைய பேக்டப்பாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டெண்டட் டிராஃபிக் இருக்கிற சிச்சுவேஷனில் மகாராஷ்டிராவோட டெப்யூட்டி சிஎம் அஜித் பவார் சார் எலெக்ஷன் கேம்பெயின்காக அவரோட தொகுதியான பாராமதி அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போகிறதுக்கு தயாரானார். அவரு கூட ட்ராவல் பண்ணுறது அவரோட அசிஸ்டண்ட் ஒருத்தர் அண்ட் கேபின் க்ரூ ஒருத்தங்க அண்ட் 2 பைலட்ஸ். அண்ட் இன்றைக்கி நம்ம டெப்யூட்டி சிஎம் பறக்க போகிறது ஒரு லியர் ஜெட் ட்வின் இன்ஜின் டர்போ ஃபேன் ரக விமானம். இதில் ஜென்ரலாக இது ஒரு சார்ட்டர்ட் ஃப்ளைட்டாக யூஸ் பண்ணுற ஒரு ஷார்ட் ஹால்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுற ஒரு விமானம் தான். இது கிட்டத்தட்ட ஒரு 10 to 11 பேர் வரைக்குமே இதில் சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு விமானம். ஸோ இதனால் எக்ஸ்டெண்டடாக ஒரு 50,000 feet ஆல்டிடியூட் வரைக்கும் இதனால் பறக்க முடியும். அண்ட் மோரோவர் இது நார்மலாக A320யோட ஸ்பீட், அதாவது கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு 860 கிலோமீட்டர் ஃபாஸ்ட் போக முடியும். அண்ட் ஒரே ஸ்ட்ரெச்சில் 3500 கிலோமீட்டர் வரைக்குமே இந்த ஏர்க்ராஃப்ட்னால க்ராஸ் பண்ண முடியும். இதில் நம்ம நார்மலாக பறக்கிற இந்த கமர்ஷியல் ஏர்க்ராஃப்ட்லேருந்து இதில் என்ன டிஃபர் ஆகும்னா, அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா விங்ஸில் தான் என்ஜினை மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இதில் டெயில் செக்ஷனில் இன்ஜினை மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் என்ஜின்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறது ஹனிவெல் கம்பெனி. ஸோ ஹனிவெல் கம்பெனியோட TFV20BR 2 டர்போ ஃபேன் என்ஜின்ஸ் இதோட டெயில் செக்ஷனில் மவுண்ட் பண்ணியிருந்தாங்க. இது MS வெஞ்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரைவேட் கம்பெனியை சேர்ந்த ஒரு சார்ட்டர் ஃப்ளைட் தான். இது 2009 எந்த வித ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ஃப்ளை பண்ணிட்டு இருந்துச்சு. அண்ட் இந்த ஃப்ளைட்டை ஃப்ளை பண்ண போகிறது கேப்டன் சுமித் கபூர். ஸோ இந்த ஃப்ளைட் பறக்கும்போது அவரோட ஏஜ் பார்த்திங்கன்னா 41. அண்ட் இவர் டோட்டலாகவே கிட்டத்தட்ட ஒரு 16,500 மணி நேரம் கிளாக் பண்ணியிருந்தார். அண்ட் அதில் இந்த லியர்ஜெட் டைப்பான ஏர்க்ராஃப்டில் கிட்டத்தட்ட ஒரு 3000 hours இவர் கிளாக் பண்ணியிருந்தார். இவரை பற்றி சொல்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ஒரு டீட்டெயிலிங்காக எல்லா விஷயத்தையுமே கற்றுக்கிறதுல ஆர்வம் இருக்கிற ஒரு கேப்டன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் ஒரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக நம்ம பைலட் சுமித் கபூர் இதை ஃப்ளை பண்ணியிருக்க வேண்டிய ஆளே இல்லை. அவரோட ஃப்ரெண்டு மும்பையில் இருந்த மார்னிங் டிராஃபிக்கில் மாட்டிகிட்டு இருந்ததுனால அவருக்கு ஃப்ரெண்டுக்கு பதிலாக சுமித் கபூர் நம்ம டெப்யூட்டி சிஎம்மை கூட்டிகிட்டு பறக்கிறதுக்காக ஏர்க்ராஃப்டை கான்ஃபிகர் பண்ணார். அண்டு ஃபஸ்ட் ஆஃபீஸர் பார்த்திங்கன்னா ஒரு ஃபீமேல் பைலட். இந்த ஃப்ளைட் பறக்கும்போது அவங்களுக்கு 25 வயசு இருந்துச்சு. ஷாம்பவி பதக் அப்படிங்கிற நம்ம ஃபஸ்ட் ஆஃபீஸர் டோட்டலாக 1500 hours ஃப்ளைட்டில் கிளாக் பண்ணியிருந்தாங்க. அது இதில் அதாவது லியர்ஜெட் ஏர் கிராஃப்டில் 300+ hours அவங்க கிளாக் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இவங்க கூட ஒரு கேபின் க்ரூ அண்டு நம்ம டெப்யூட்டி சிஎம் அஜித் பவார் அண்ட் அவரோட செக்யூரிட்டி ஆஃபீஸர் விதீப் ஜாதவோட ரன்வே 27 அதோட அரைவல் டெஸ்டினேஷனான பராமதி ஏர்ஃபீல்டுக்கு காலையில் 8 மணிக்கு நம்மளோட லியர்ஜெட் 45 டேக் ஆஃப் ஆச்சு. இப்போ நம்ம டெப்யூட்டி சிஎம் லேண்ட் ஆக போகிற டெஸ்டினேஷன் ஏர்போர்ட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ டெஸ்டினேஷன் ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா அது ஒரு ஏர்ஃபீல்டு தான், கம்ப்ளீட் ஏர்போர்ட்டே இல்லை. அது ஒரு சிங்கிள் ரன்வே இருக்கிற ஒரு சின்ன ஏர்ஃபீல்டு அப்படின்னா இந்த ஃப்ளைட் ட்ரைனிங் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுறதுக்காகவும் அண்டு மோரோவர் இந்த விஐபிஸ் இந்த மாதிரி கேம்பெயினுக்கு இல்லை ஹீரோயின் செலிப்ரிட்டிஸ் வந்துட்டு போகிறதுக்காகவும் ஒரு சின்ன ரன்வே
அண்ட் ஒரு டவரோட மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் வந்து ஏர்ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இந்த மாதிரி ஏர்ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் அந்த கைடன்ஸ் எதுவுமே இருக்காது. அண்டு பத்தாவதுக்கு இந்த ஐஎல்எஸ்ன்னு சொல்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் லேண்டிங் அப்ரோச்சுக்கான எந்த வித ரேடியோ பீக்கன்ஸ் ஆகட்டும், அந்த கிளைட் ஸ்லோப்பை கான்ஃபிகர் பண்ணக்கூடிய எந்த வித ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஏர்ஃபீல்டில் வந்து பைலட்ஸ் லேண்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக அவங்களோட விஎஃப்ஆர், அதாவது விஷுவல் ஃப்ளைட் ரூல்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க லேண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். விஷுவல்னால் அவங்க வந்து அவங்க கண்ணில் பார்த்து ரன்வே வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட ஏர்க்ராஃப்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க கிளைட் பண்ணி லேண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ எந்த வித இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோ ரேடியோ பிகன்ஸுமே இருக்காது. அண்ட் பத்தாததுக்கு ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலரோட சப்போர்ட்டுமே இருக்காது. ஸோ இதை வந்து இந்த ஏர்ஃபீல்டை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தது பார்த்திங்கன்னா 2 அகாடமி, ஃப்ளைட் ட்ரைனிங் அகாடமி, அதாவது கேரவார் ஏவியேஷன் அப்படின்ட்டு ஒரு அகாடமி அண்ட் ரெட் பேர்ட் ஃப்ளைங் ட்ரைனிங் அகாடமி. இவங்க 2 பேர் தான் வந்து இந்த ஏர்ஃபீல்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்டு எப்போவாவது இந்த மாதிரி நான் ஷெட்யூல்டு ஆப்ரேஷன்ஸ் இருக்கும்போது இவங்க வந்து செல்ஃபாகவே வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் பண்ணுறது தான் வந்து இங்கே ஒரு ப்ரோட்டோக்காலாக இருந்துச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆக போகுது, லியர்ஜெட் லேண்ட் ஆக போகுது அப்படின்னா பைலட் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாரு, நான் இந்த கிளைட் பாத்தில் இவ்வளோ டிஸ்டன்ஸில் நான் வந்துட்டுருக்கேன், நான் வந்து லேண்ட் ஆக போகிறேன் அப்படின்னா அந்த இடத்துல ஏதாவது டேக் ஆஃப் பண்ணுற ஏதாவது கேப்டன் அதாவது ஃப்ளைட் இருந்துச்சுன்னா அவங்க வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஏர்க்ராஃப்ட் வந்து கான்ஃபிகர் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 7710 அடி இருக்கிற ஒரு ஏர்க்ராஃப்ட் தான், வித் ரன்வே 11 அண்ட் ரன்வே 29. அண்டு இதுக்கெல்லாம் மேலே வந்து இந்த ஏர்ஃபீல்டில் வந்து ஏதாவது கிராஷ் ஆச்சுன்னா எக்ஸ்டெண்டடாக ரெஸ்கியூ பண்ணுறதுக்கான ஃபயர் ஃபைட்டிங் யூனிட்டோ இல்லை ஏர்க்ராஃப்டோட ரெஸ்கியூ யூனிட்டோ இல்லை. அது கூட அன்னைய தேதிக்கு காலில் வந்து கம்ப்ளீட் ஃபாக்னால் ஒரு பனி மூட்டம்னால ஒரு ப்ராப்பரான அந்த ஏர்ஃபீல்டே தெரியாத மாதிரி தான் வந்து அந்த கம்ப்ளீட் ஏர்போர்ட் இருந்துச்சு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஜென்ரலாக ஐஎஃப்ஆர் ரூல்ஸ் பிரகாரம் ரேடியோ பிகன்ஸ் இல்லைன்னாலுமே இவங்க மார்க் பண்ணி வச்சுருந்த இந்த ரன்வே மார்க்கிங்கே வந்து ரொம்ப நாளாக வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாதனால கம்ப்ளீட்டாக ஃபேட் ஆகிட்டு ரன்வே எங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது எங்கே தான் எண்ட் ஆகுது, எது மணல் எது ரன்வே அப்படிங்கிறது டிஃப்ரென்ஸே தெரியாமல் தான் வந்து இருந்துச்சு. அண்ட் அது கூட வந்து இந்த ஏர்ஃபீல்டில் வந்து எந்த விதமான ஒரு பவுண்ட்ரி வாலோ ஆர் ஃபென்சிங்குமே வந்து இல்லாமல் தான் இந்த என்டையர் ஏர்ஃபீல்டுமே சரௌண்டாக இருந்துச்சு. ஜஸ்ட் லைக் தட் சொல்லணும்னா ஒரு ஓப்பன் கிரவுண்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல ரன்வே இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ப்ளஸ் அது கூட வந்து கம்ப்ளீட்டாக மேகமூட்டமாக இருந்துச்சு. அண்டு நம்ம டெபுட்டி சிஎம்மோட ஃப்ளைட் வந்து 19,500 ஃபீட்டை கிளைம் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்மதி ஏர்ஃபீல்டில் லேண்ட் ஆகிறதுக்காக அங்கே வந்து பார்மதியில் இருந்த ஒரு அந்த ட்ரைனிங் அகாடமியில் இருந்த ஒரு டிராஃபிக் கண்ட்ரோலர்கிட்ட கேட்டிருந்தாங்க வெதர் இன்ஃபர்மேஷனை பற்றி. அன்னைய தேதிக்கு அந்த ஏர்ஃபீல்டில் வந்து அந்த ட்ரைனிங் அகாடமியை சேர்ந்து ஜூனியராக இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் தான் வந்து இந்த அங்கே இருக்கிற ஏர் டிராஃபிக் எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தார். அவர்கிட்ட இந்த வெதர் ரிப்போர்ட் கேட்டோடனே அண்டு வின்ஸ் வந்து பெருசாக இல்லை அண்ட் உங்களோட விசிபிலிட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 மீட்டர், அதாவது 3 கிலோமீட்டர் நீங்கள் வந்து ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி வரும்போதே உங்களுக்கு வந்து ஏர்போர்ட் அதாவது ரன்வே வந்து உங்கள் கண்ணில் தெரிஞ்சிடும் அப்படின்றாரு. பட் ஆக்சுவலாக அன்னைய தேதிக்கு வந்து 3000 மீட்டரில் விசிபிலிட்டி. அண்ட் இப்போ நம்மளுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், அந்த வெதர் ரேடாருங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எல்லா ஏர்ஃபீல்டில் இருந்திருக்கும்ல, அதை வச்சு பைலட்ஸ் வந்து ஏடிஸ் கண்டுபிடிச்சிருவாங்கல்ல அப்படின்னு. பட் அந்த ஏர்ஃபீல்டில் வந்து அன்னைய தேதிக்கு வெதர் ரேடார் வந்து இன்ஸ்டால் பண்ணல. ஆக்சுவலாக வந்து உண்மையான ஒரு விசிபிலிட்டி எவ்வளோ இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 800 மீட்டர் அளவுக்கு தான் வந்து இருந்துச்சு. அதுலேயுமே வந்து இந்த நான் முன்னாடி சொன்ன மாதிரி பனிமூட்டங்கனால வந்து பேட்சியாக தான் இருந்துச்சு. அண்டு ஜென்ரலாகவே வந்து அந்த ரன்வே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணதுனால லேண்ட் எங்கே இருக்குது ரன்வே எங்கே இருக்குன்னே தெரியாத ஒரு வித்தியாசமாக தான் அந்த ஒரு சிச்சுவேஷன் வந்து இருந்துச்சு. இந்த சிச்சுவேஷனில் தான் நம்ம கேப்டன் வந்து அவரோட ஃபஸ்ட்டு தப்பை வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இந்தளவுக்கு ரொம்ப போரான விசிபிலிட்டி இருந்த சிச்சுவேஷன்லேயும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் மேலே இருந்த நம்பிக்கை, அவரோட திறமை மேலே இருந்த ஒரு கான்ஃபிடென்ஸ்னால வந்து அவர் சரி ஓகே நம்மளால் லேண்ட் பண்ண முடியும்
அப்படின்ட்டு ஃப்ளைட்டை வந்து ரன்வே 11க்கு லேண்ட் பண்ணுறதுக்காக கான்ஃபிகர் பண்ணுறாரு. அண்ட் அவங்க ஒரு 1000 மீட்டர் டிஸ்டன்ஸில் வரும்போது ஏடிசி டவர்லேருந்து அந்த நம்மளோட ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலில் இருக்க அந்த ஜூனியர் ஸ்டூடெண்ட் கேட்குறாரு, கேப்டன் உங்களுக்கு வந்து ரன்வே தெரியுதுங்களா அப்படின்னு. கேப்டன் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் பேன் பண்ணிட்டு, இல்லை ஆக்சுவலாக இந்த டைமில் எனக்கு ரன்வே தெரிஞ்சிருக்கணும், பட் இந்த பனி மூட்டனால எனக்கு ஒன்றுமே தெரில அப்படின்றாரு. அண்டு ஃபஸ்ட் ஆஃபீஸர் அவங்களும் வந்து எனக்கும் ரன்வே எங்கேயும் தெரில அப்படின்றாங்க. உடனே வந்து அவர் கியரை லிஃப்ட் பண்ணி அவரோட ஃபஸ்ட்டு கோ ரவுண்டை வந்து இனிஷியேட் பண்ணுறாரு. கோ ரவுண்ட் அப்படின்னா லேண்ட் பண்ண மாதிரி வந்துட்டு லேண்ட் பண்ண ப்ராப்பரான கான்ஃபிகர் இல்லாதனால மறுபடியும் வந்து டோகா புஷ் பண்ணி ஒரு அப்விட் லெக் போயிட்டு மறுபடியும் டவுன் பேஸ் லெக் வழியாக அடுத்த ஒரு லேண்டிங் அட்டம்ப்ட்டுக்கு வந்து கான்ஃபிகர் பண்ணுறாரு. அண்டு சாதாரணமாகவே இந்த ஏர்ஃபீல்டில் வந்து எந்தவித ப்ராப்பர் ஆன இன்ஸ்ட்ருமெண்ட் கான்ஃபிகரேஷனும் இது இல்லாதனால ஸோ இவங்க ஃபஸ்ட்டு கோரன் போனப்போவே வந்து ஏடிசிலேருந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் மறுபடியும் ஒரு அட்டம் ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு. ஏன்னா வந்து நேரம் போக போக அந்த கிளைமேட் வெதர் கண்டிஷனே வேர்ஸாக தான் ஆகிட்டு இருந்துச்சே தவிர எதுவுமே வந்து இவங்களுக்கு ஃபேவராக இருக்கிற மாதிரியே இல்லை. பட் ஸ்டில் கேப்டன் என்ன சொல்கிறாருன்னா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் வந்து இந்த அட்டம்ப்டில் கண்டிப்பாக நான் லேண்ட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோட ஏடிசிக்கு ரிப்ளை பண்ணுறாரு. நாங்கள் எங்களோட செகண்ட் லேண்டிங் அட்டம்ப்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், நீங்கள் கிளியரன்ஸ் கொடுங்க அப்படின்னு. அண்டு இவங்க அப்படியே வந்து 3000லேருந்து 2500 அண்ட் 2000 கிட்ட வரும்போது இவங்களுக்கு ஒரு கிளிம்ஸாக வந்து அந்த பேட்சியாக ரன்வே வந்து தெரியுது. ஸோ ஓகே, இந்த 2000 மீட்டர்லேயே பார்த்தனால வந்து கேப்டன் வந்து ஏடிசி கிட்ட நாங்கள் ரன்வே பார்த்துருவோம், எங்களுக்கு கிளியரன்ஸ் கொடுங்க அப்படின்றாங்க. உடனே வந்து பராமதி டவர்லேருந்து லியர் ஜெட் ஃப்ளைட்டுக்கு லேண்ட் பண்ணுறதுக்கான கிளியரன்ஸ் வந்து கிடச்சிது. இதில் என்ன ஒரு விஷயம்னா, இவங்க 2000 மீட்டர் இருந்த விசிபிலிட்டி வந்து இவங்க அதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1800 1500 போக போக எக்ஸ்டெண்டடாக வந்து ரன்வே இவங்களுக்கு ப்ராப்பராக தெரியாமல் இருந்துச்சு. இப்போ நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஒரு சந்தேகம் வரலாம், ஏன் அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2500 2000 இருக்கும்போதே தெரிஞ்ச ஒரு ரன்வே வந்து அது கீழே இறங்கும்போது ஏன் இவங்களுக்கு தெரியல அப்படின்னு. நம்ம முன்னாடி இருக்கிற எல்லா கிராஷ்லேயும் வந்து ஒரு விஷயம் நம்ம பார்த்துருப்போம், டேபிள் டாப் ரன்வே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட போன கோழிக்கோட் கிராஷ்லியாக இருக்கட்டும், மேங்களூர் கிராஷ்லியாக இருக்கட்டும் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி இந்த பராமதி ரன்வேல எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ரன்வே வந்துட்டு ஒரு ஸ்லாண்டிங்காக, அதாவது ரன்வேல லேண்ட் ஆகிட்டு இருக்கும்போதே வந்து ரன்வே வந்து கொஞ்சம் மேடாக ஏறுற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு மலைகள் குன்றுகள்லாம் இருந்த ஒரு பகுதியில் இவங்க ரன்வே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணனால ரன்வேவே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டீப்பியாக தான் இருக்கும், அதாவது ஒரு சாய்வாக தான் இருக்கும். அண்ட் அவங்க லேண்ட் பண்ணும்போதே வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கியர் லிவர்லாம் வச்சு லேண்ட் பண்ணும். அப்படி அவங்க ப்ராப்பராக லிவர் வச்சு லேண்ட் பண்ணல அப்படின்னா அந்த மேட்டில் போயிட்டு ஏர்கிராஃப்ட் வந்து இடித்து அந்த ப்ராப்பராக அந்த லேண்டிங் கியர்ஸ் வந்து ப்ராப்பராக இல்லாமல் இருந்தால் அதுவே வந்து ஒரு பெரிய கிராஷுக்கு வந்து வழிவகுக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அப்படி ஒரு மேடாக இருந்தனால இவங்களுக்கு வந்து 2500 தெரிஞ்ச அந்த ரன்வே இந்த எக்ஸ்டெண்டட் பனிமூட்டம் காரணமாக அதுக்கு கீழே இறங்கும்போது இவங்களுக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. அண்ட் இவங்க 1500 கீழே வந்தோடனே வந்து மறுபடியும் ஏடிசி டவர்லேருந்து நீங்கள் லேண்ட் ஆக போகிறீங்க தானே, உங்களுக்கு ரன்வே எல்லாம் கிளியராக இருக்குல்ல அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து நம்மளோட கேப்டன் சைட்லேருந்தோ இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் சைட்லேருந்தோ எந்த ஒரு ரிப்ளையும் வந்து ஏடிசி டவருக்கு கிடைக்கல. இவங்க ரிப்பீட்டடாக கேட்டே இருக்காங்க, பட் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வந்து ஃப்ளைட் க்ரூ கிட்டே இருந்தால் அவங்களுக்கு கிடைக்கல. அண்டு திடீர்னு இந்த ஏடிசி டவர் கண்ட்ரோலருக்கு வந்து ஒரு அலாம் கால் வருது. அண்ட் அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து ஒரு ஏர்க்ராஃப்ட் வந்து கிராஷ் ஆகிருக்கு அப்படின்றாங்க. அதை கேட்ட ஏடிசி கண்ட்ரோலருக்கு வந்து சரியான ஷாக். அங்கே பார்த்தா வந்து பயங்கரமாக தீ பிடிச்சி ஏர்க்ராஃப்ட் வந்து எரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ இது எப்படி கிராஷ் ஆகிடுச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்கே இருந்த ஒரு கேமராவை வந்து பார்க்குறாங்க. அந்த கேமராவை பார்த்தவங்களுக்கு தான் பயங்கர அதிர்ச்சி. ஏன்னா வந்து இது லேண்டாக போகிற அந்த டைமில் ரன்வேக்கு ப்ராப்பராக கான்ஃபிகர் பண்ணாமல் அதுக்கு முன்னாடியே வந்து ஃப்ளைட்டு வந்து ஒரு ஃப்ளிப் அடித்து, அதாவது வந்து ஒரு 180 டிகிரி டேர்ன் அடித்து
அப்படியே அந்த ஒரு மரத்தில் இடித்து ஃபுல்லாக கிராஷ் ஆகி வெடித்து எரிஞ்சிச்சு. ஒரு ஃபயர் பாலுன்னு சொல்கிற அளவுக்கு வந்து ஃபுல்லாக கிராஷ் ஆகி எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அண்டு யாரையாவது காப்பாற்ற முடியுமா அப்படின்னு பார்த்தா நம்மளோட டெப்யூட்டி சிஎம் உட்பட பைலட்ஸ் அண்ட் அவர் கூட வந்து அவரோட செக்யூரிட்டி அட்வைசர் அண்ட் கேபின் க்ரூ இந்த 5 பேருமே வந்து அந்த நடந்த இம்பேக்ட் அண்ட் அந்த தீப்பிழம்பில் வந்து எரிஞ்சு சாம்பலாயிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு ஹை ப்ரொஃபைல் ஏர் கிராஷ் நடந்த உடனே வந்து என்டிஎஸ்பி வந்து அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ நம்ம எல்லா ஏர்க்ராஃப்ட்லேயும் பார்க்குற மாதிரி எந்த ஒரு இன்சிடெண்ட்டோ இல்லை எந்த ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறதா இருந்தாலுமே வந்து ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்டில் தான் வந்து நடந்திருக்கும். ஒரு பர்டிகுலர் ரீசனால் கண்டிப்பாக வந்து ஒரு கிராஷோ இல்லை உங்கள் லைஃப்பில் நடக்கிற சம்பவங்களுமே வந்து ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்னால நடக்காது. ஸோ அந்த மாதிரி இந்த கிராஷ் வந்து ஒரு 3 டிஃப்ரெண்ட் இன்சிடென்ட்ஸ்னால தான் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் திங்னா வந்து வெதரை தான் நம்ம சொல்லணும். அன்னைய தேதிக்கு வந்து எக்ஸ்டெண்டட் ஃபாக் அண்ட் பேட்சி ஃபாக் இருந்தனால பைலட்ஸுக்கு வந்து ப்ராப்பரான வந்து ஒரு விசிபிலிட்டி, ரன்வேக்கான விசிபிலிட்டி வந்து அவங்களுக்கு கிளியராக தெரியல. அது ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் வந்து அந்த என்டையர் ஏர்ஃபீல்டுமே வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் ஐஎல்எஸ் அண்டு கிளைட் ஸ்லோப் சப்போர்ட்டிங் பீம்ஸ் எதுவும் இல்லாமல் அண்ட் மோரோவர் வந்து அவங்க இருக்கிற ரன்வேயுமே வந்து ப்ராப்பராக ஒரு க்ளீனாக எதுவும் இல்லாமல் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் இருந்துச்சு. அண்ட் இதுக்கும் மேலே வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்கிற ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்ஸ் யாரையுமே வைக்காமல் வெறும் ஜூனியர்ஸை மட்டும்தான் வச்சிட்டு இருந்தாங்க. அண்டு தேர்ட், இவங்க ஜூனியர்ஸை வச்சனால அவருக்கு வந்து ப்ராப்பராக எவ்வளோ தூரம் விசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற அந்த டேர்ம்ஸ் கரெக்டாக பைலட்ஸ் கிட்ட வந்து கன்வே பண்ண தெரியல. அதனால வந்து ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் நடந்துச்சு. ஸோ அதுவும் வந்து இந்த ஒரு கிராஷ் நடக்கிறதுக்கான ஒரு ரீசனாக வந்து ப்ரிலிம்ஸ் ரிப்போர்ட்டில் வந்து சொல்கிறாங்க. அண்டு இந்த ரிப்போர்ட் வந்த அப்போவே வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு டெம்ப்ரரியாக நல்ல ப்ரொஃபஷ்னலாக இருக்கிற ஏர் டிராஃபிக் சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அண்ட் ஐஎல்எஸோட பீம்ஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான வேலையில் வந்து அவங்க இமீடியட்டாக வந்து ஈடுபட்டாங்க. ஏன்னா அடுத்த இன்னொரு டைம் வந்து இந்த மாதிரி ஒரு ஏர் கிராஷ் வந்து இந்தியாவில் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதுதான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு உண்மையான தலைவனோட இழப்பு கூட ஒரு மக்களுக்கான ஒரு பொதுப்பணிக்காக தான் கண்டிப்பாக இருக்கும். தேங்க்யூ.